நீ ராஜயோகத்தை பெறத்தான் போகிறாய். உன் மிகப்பெரிய கவலை ஒன்றை தீரப்போகிறது. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க நான் இந்த முருகன் வந்தேன். எதை கேட்டாயோ அதை தருவதற்கு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் குறைகளை நிறைகளாக மாற்றும் தருணம் வந்தே விட்டது. உன்னை மற்றவர்கள் கேடு நினைக்கும் போது தைரியமாக சொல், நான் என் அப்பனின் பிள்ளை என்று, இந்த முருகனின் செல்ல பிள்ளை என்று. நீ செய்கின்ற விஷயம் ஒன்றும் என்னை செய்து விடாது என்று. என் குழந்தையே, என்னுடைய அரவணைப்பில் தானே நீ வளர்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கான விஷயத்தை தான் ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கின்றேன். எதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேனோ அதை தருவதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன். உன்னை காத்திரு காத்திரு என்று எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ வருத்தமடையாதே. உனக்கான நாள் நிச்சயமாக வரப்போகிறது. அது நாளையே கூட இருக்கலாம். என் கணக்கு, என் பிள்ளையே, எப்பொழுதும் எந்த மாற்றம் வரும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட திடீர் மாற்றத்தையும் அதிசயத்தையும் நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, நாளை விடியும் போது கூட உனக்கான அதிசயத்தை நடத்துவேன். நீ கண் விழித்து காத்து கொண்டு இருந்த தருணத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையே என்று நீ கண் கலங்க வேண்டாம். உன் வேண்டுதல் என்றுமே வீண் போகாது. தக்க சமயத்தில் என்னுடைய பதில் உனக்கு நேரடியாக கிடைக்கும் தருணமும் வந்துவிட்டது. நான் என் செல்ல குழந்தையிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அதிகமான அன்பும் கொண்டு வழிபடு என்று தான் சொல்கிறேன். எதையுமே என் குழந்தையிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. பொன்னும் பொருளும் வேண்டும், விலை மதிக்க முடியாத ஆபரணம் தந்தால்தான் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவேன் என்று நான் சொன்னதே கிடையாது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கைக்கான நலனை நான் கருத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது நீ வெற்றி வாகை சூடும் தருணத்தை தானே நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். மற்றவர்கள் நம்மை மட்டம் தட்டுகிறார்கள் என்று எண்ணாதே. அவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். பணத்தை வைத்தும் எடை போடும் சில பேரிடம் நீ அங்கு உன்னையே வருத்தி கொண்டு இருக்காதே. அவர்களிடம் போய் முண்டிக் கொண்டே இருக்காதே. உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்தத்தான் போகிறேன். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் அங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை கையில் கொடுத்து உனக்கானவரை உன் கரம் பற்றி தரத்தான் வந்து இருக்கின்றேன். உறவுகள் கை கொடுக்கும் தருணத்திற்கு நீ வந்து விட்டாய். மற்றவர்களை நினைத்து உன் மனம் மருந்தி கொண்டு இருக்காது. மனதிலே நான் உனக்கான வழியை இங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது என்னிடம் நீ கண்ணீர் வடித்ததெல்லாம் இங்கே ஒரு பொழுதும் நீனாகி விடாதே. என் குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேனோ அதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். தீராத சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையின் வெற்றியின் பலனை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற போராட்டங்களை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே. நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? நாளை என்ன நடக்கும், இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று முக்காலத்தை பற்றி மட்டுமே உன் சிந்தனையில் உதித்து கொண்டிருக்கின்றாய். நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்கு முக்காலத்திலும் இந்த முருகனானவன் துணை கொண்டு இருக்கும்போது, இந்த கந்தனானவன் துணை கொண்டு வரும்போது எதை பற்றியும் நீ யாரை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம். உன் மனதில் உள்ளதை நிலைநிறுத்திக்கொள். இந்த அப்பனின் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார். உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? என் பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தந்து கொண்டு இருக்கும்போது, உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றியும் நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம். எந்த வழிவகையிலும் உனக்கான வழிவகை செய்வதற்குத்தானே நான் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் தகர்த்து கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் மறுபடியும் எதையோ நினைத்து கொண்டு நீ அழுது கொண்டு இருக்காதே.
உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் உறுதுணையாக இருக்கும்போது உன்னை மற்றவர்கள் முன் தரம் தாழ்த்தி விடப் போவதே இல்லை. உன் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அது நடக்குமா நடக்காதா என்று சிந்திக்கின்றாய். கண்டிப்பாக அதை சொல்வதற்குத்தானே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த விஷயம் இன்னும் சற்று நேரம்தான் நல்லபடியாக எனது அருளாலும் எனது ஆசியாலும் இங்கு உனக்கு நடக்கத்தான் போகிறது. என் பிள்ளை, என்றாவது ஒரு நாள் உன் பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கையில் தானே நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ உன் பிரச்சனை என்றும் நினைத்து மனதில் குழம்பிக் கொள்ளாதே. நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துயரங்களில் இருந்தும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் கண்ணின் மணியே? உனக்கான நல்ல வழியை நான் அழைத்துச் செல்லத்தான் போகிறேன். இனி உன் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் வரத்தான் போகிறது. எதிர்பார்த்தது நடக்கத்தான் போகிறது. எந்த ஒரு தருணமும் உனக்கானது என்று நான் நினைத்து கொண்டு இருந்தேனோ அந்த மாற்றத்தை நான் உனக்காகவே தர வந்து இருக்கின்றேன். உன்னை எல்லோரும் பாராட்ட போகும் தருணம்தான் இங்கு வந்து சேரப் போகிறது. நீ இதனால் வரையிலும் கீழே தள்ளி கொண்டு இருக்கின்றார்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ உனக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாய். அந்த வாய்ப்பை உனக்கானதாக்க நிரந்தரமாக நான் மாற்றுவதற்கு வந்து இருக்கும்போது எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நீ நம்பிக்கொண்டிருந்த விஷயத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. என் கண்ணின் மணியே, நமக்கான நேரம் வந்து விட்டது என்று நம்பு. நீ நினைத்த விஷயத்தில் அனைத்தும் நான் உனக்கு வெற்றி பயணத்தை தான் தரப்போகிறேன். நீ உன் விஷயத்தில் ஏற்படும் நெருக்கடியால் இங்கு அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய். எல்லா உறவுகளையும் இப்படித்தானே எனக்கு தந்து கொண்டு இருக்கின்றாய். கடந்து போன விஷயங்களும் இங்கு எனக்கு இப்படித்தானே வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? சில நேரங்களில் அவர்களிடையே மனக்கசப்பும் வாக்குவாதமும் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்கள் போக்கிலே விட்டுவிடு. தேவையில்லாத வாக்குவாதம் உறவுகளில் பல பிரிவினையைத்தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். பிரிவினையை ஏற்படுத்தி விட்டால் மனதிற்குள் மனஸ்தாபங்கள் தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அதனால தான் என் செல்லமே, உனக்கான வெற்றியை தருவதென்று நானே முடிவெடுத்து விட்ட பிறகும் மற்றவர்கள் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? நான் உனக்கு உறுதியளித்ததை தான் செய்ய போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்துதானே இத்துணை காலமாக நீ அழுது கொண்டிருந்தாய். உன் எதிர்கால வாழ்க்கையை நான் பிரகாசமாகத்தான் மாற்றப் போகிறேன். அனைத்தும் சரியாகிவிடும். நீ உன் குடும்பத்துடன் சுற்றமும் சூழ எல்லா செல்வம் வளம் பெற்று சிறப்பாகத்தான் இங்கு வாழப் போகிறாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்து என்னை மெய்சிலிர்க்க வைத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு வேண்டியதைத்தான் நான் தர காத்திருக்கின்றேன். நீ காத்திருக்கும் போது எவ்வளவு பெரிய மனப்பக்குவத்தையும் எவ்வளவு பெரிய அணுகுமுறையும் கையாண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்க நான் உன்னை என் கருவறையில் இருந்தல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். என் பார்வை முழுவதும் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். உன்னை எப்பொழுதும் சோதித்து கொண்டே இருக்கின்றேன் என்று வருத்தம் கொள்ளாதே. உன்னுடைய கெட்ட நேரத்தில் நான் உன்னை சோதிக்கின்றேனே தவிர அந்த சோதனையிலிருந்தும் உனக்கு இறுதியில் வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறேன். உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று நீ அறிந்து கொள்ளும் நேரம் அது. ஆகையால் சோதனை வந்து விட்டது என்று வருந்தாது. எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே எனக்காக என்னை என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள். மனதில் எந்த சலனமும் வைத்து கொள்ளாதே. உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணுவேன். நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு என் குழந்தையே. காரணம் இல்லாமல் நான் எதையுமே செய்வதில்லை. உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகவும் எதிரியாகவும் இருக்கு. அந்த பயத்தை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். என்ன நடக்குமோ என்பதை விட என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் என் முருகன் ஆனவன் என் ஐயன் ஆனவன் இங்கு பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நடப்பதையெல்லாம் நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே. பிடித்த ஒன்று கையை விட்டு போய்விடுமோ என்று நினைக்காதே. தவறி கொண்டு போனதை மீட்டு கொண்டு தரத்தான் வந்து இருக்கின்றேன்.
விரைவில் உனக்கானது உன்னிடத்தில் வரும். கலங்காதே என் பிள்ளையே. இந்த நிலைமையை மாற்றி உனக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகும் நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த மாறுவதல் உனக்கான சரியான மாறுதலாகத்தான் இருக்கப் போகிறது. நானே உன்னை தேடி வந்து விட்டேன். நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதியை மாற்றி உனக்கு வெற்றியை தரத்தான் காத்திருக்கின்றேன். கவலைப்படாதே, பொறுமையாக முன்னேறு. உன் வெற்றிக்கான காலம் தள்ளி போகிறதோ என்று நினைக்க வேண்டாம். தள்ளி சென்றாலும் நிச்சயம் நீ நினைத்ததைத்தான் இந்த முருகன் நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். நீ நினைத்தது பலிக்கும்பா. உனக்கான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னருகில் தான் இருக்கேன். யாம் இருக்க பயம்